கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பல்லவி கூறுவது என்னவென்றால், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுவது போல, இது இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு வழங்கிய மாபெரும் கட்டளையாகும். இது ஒவ்வொரு மனிதருக்கும் முழுமையான படைப்பிற்கும் கடவுளின் அன்பையும் மீட்பையும் எடுத்து உரைக்கும் உன்னதமான பணியை குறிக்கின்றது. யார் யார் அறிவிக்க வேண்டும் அல்லது அறிவிக்கலாம்? கடவுளால் அழைத்தலை பெற்று அபிஷேகம் பெற்றவர்களும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் நம் சொல்லாலும் செயலாலும் எடுத்துக்காட்டான வாழ்வாலும் அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். யாருக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? நற்செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான செய்தி அல்ல. அது படைப்பு அனைத்திற்கும், அதாவது அனைத்து மக்களுக்கும், இயற்கைக்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் உரியது. எனவே பாகுபாடின்றி இயேசுவின் நற்செய்தி அவர்களுக்கு சென்று சேர வேண்டியது நமது கடமை. காரணம், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று புனித பவுலடியார் அழகாகச் சொல்லுகிறார். ஆகவே நம் வாழ்வாலும் செயலாலும் நம்முடைய எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வினாலும் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நன்றி.